ஹாய், வெல்கம் டு ஷியானா கிச்சன். பொங்கலுக்கு என்னென்ன லஞ்ச் செஞ்சேன் அப்படின்றத தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாதம் வேக வச்சுட்டேன். நான் எப்போவுமே சாதம் வடிக்கத்தான் செய்வேன், குக்கரில் வைக்க மாட்டேன். இப்போ இந்த சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 50 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்து 3 ஸ்பூன் அளவுக்கு சக்தி சாம்பார் பொடியை தான் சேர்த்துருக்கேன். நான் எப்பவுமே சாம்பாருக்கு அதான் யூஸ் பண்ணுவேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பருப்பில் 4 வெள்ளைப்பூடு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கோங்க. நான் இன்றைக்கி மாங்காய் சேர்த்ததுனால புளி சேர்க்கலை. மாங்காய் சேர்க்கலை அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காய் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் பாசி பருப்பை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸோட ஒரு கேரட், 2 பீன்ஸையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காய் வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இதுக்கிடையில் அப்பளமும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் மசாலா கருகாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மொறுன்னு ஆகிற அளவுக்கு மூடி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக உளுந்து வடை செஞ்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்து 1/2 கப் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம், சின்ன துண்டி இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் வடையும் சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், பொங்கலுக்கு எங்களோட லஞ்ச் ரெசிபி இதுதான். இலை போட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த இலை பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் காய்ச்ச இலை, அங்கேருந்து பறிச்சிட்டு வந்தால் சாப்பிட்டோம். இது கூட கொஞ்சம் பொங்கல், ஊறுகாய், ஒரு வாழைப்பழம், ரசம். அவ்வளோதான், சூப்பராக சாப்பிட்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் லஞ்ச் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா.